ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், நிறைய அவேர்னஸ் வீடியோ, அடுத்தது குளோபல் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி சில அப்டேட்ஸும் இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வித்தவுட் பிஸ்னஸ், வித்தவுட் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், அவர் வந்து 45 ஏஜில் 4.7 crores ரிட்டையர்ட் ஆயிருக்காரு வித் த ஏஜ் ஆஃப் 45. அது எப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி அவர் எந்த பிஸ்னஸுமே பில்ட் பண்ணலை. ஆனால் அவர் வந்து இது ஷேர் பண்ணது ஒருத்தர், ஆனால் அவரோட அங்கிள் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரெட்டிட்டரில் அந்த பேஜில் அவர் ரீகால் பண்ணியிருக்காரு. அதாவது 24 ஏஜில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது, நீங்கள் பெருசாக சம்பாதிக்காட்டும் பிரச்சனை இல்லை, பட் இவ வந்து எக்ஸ்ட்ரா இன்கம், அதாவது நீங்கள் வந்து பெருசாக இன்கம் பண்ணட்டாலும் பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் வந்து சீக்கிரமாட்டே சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி 24 ஏஜில் அவர் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்லலாம் அவருக்கு இப்போ 45னா, அந்த டைமில் அவருக்கு 1000 2000 அதுதான் மந்த்லி சேலரியாக இருந்திருக்கு. ஸோ 1998 பார்த்தீங்கன்னா அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் எஸ்ஐபி அதில் வந்து ஒரு 500 வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 1998 தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன் டைம் ஆஃப் பீரியடில் 1000 2000 5000 அந்த ரேஞ்சில் தான் அவரோட சேலரியும் இருக்குது. அது போக அவர் சேலரி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆஃப் பீரியடில் ஒரு 12 இயர்ஸுக்கு அப்புறம் 20,000 per month அந்த ரேஞ்சில் வருது. பட் அவரோட கன்சிஸ்டன்சி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதை வந்து அவர் தவிர்க்கவே இல்லை, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு 45 ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்புக்கு ஹேண்டில் பண்ணுற பாஸ்புக் வந்து 4.7 crores அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ 45 ஏஜில் அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அவர் எந்த வித லக்ஸரியுமே பார்த்தீங்கன்னா நாடி போல். அப்படி பேருந்தாருன்னா அவர் இதை பண்ணியிருக்க முடியாது. அட் த சேம் டைம் ஒரே ஸ்கூட்டர் தான் வச்சுருக்காரு, 2 BHK வீடு தான் வச்சுருக்கிறாரு. அதில் பெருசாக எந்த அப்கிரேடும் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு. ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா 45 ஏஜில் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்பவே முக்கியம். அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணாமல் தான் இதே பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டு ஒன்ஸ் பிஸ்னஸ் அப்படி போகும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 35 ஏஜில் கூட 2 crores அளவுக்கு வந்து சேவ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். 21 22 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணால் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி டிசிப்ளினும் ரொம்பவே முக்கியம். அது வந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் இதை வந்து சாத்தியம் பண்ணலாம். ஸோ அதை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் IPO அதை பற்றி கேட்டிருந்தாரு. பட் எனக்கு அதை பற்றி க்ளீனாக தெரியலை. பட் அதை டீட்டெயில்ஸ் இப்போ தான் எடுத்தேன், நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி அந்த ஐபிஓ டேட் வந்து ஜூலை 10 to ஜூலை 14 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லிஸ்டிங் டேட் எதுவுமே மென்ஷன் ஆகலை. 387 ரூபாலேருந்து 407 ரூபா ஷேரு. ஒரு லாட்டுக்கு வந்து 36 ஷேரு, ஒரு லாட்டுக்கு 36 ஷேருன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சம் குவான்டிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் 37 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பேட்டர்ன்ஸ் நீ பார்க்கும்போது QIPக்கு வந்து மேக்ஸிமம் அலாட்மெண்ட் மென்ஷன் பண்ணலை. 71 லட்சத்தி, அதாவது 49.65% மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. NIAக்கு வந்து 14.89, ரீட்டெயிலுக்கு வந்து 34.7%, எம்ப்ளாய்க்கு 0.71% அவ்வளோத்துக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் கேட்டகரின்னு பார்க்கும்போது RAIக்கு வந்து 2 lakhs அப் டு வச்சுருக்கிறாங்க. NIAக்கு வந்து 2 lakhs to 10 lakhs, BNIக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs, NIA ரிசர்வேஷன் போர்ஷன்லேயே வரும். எம்ப்ளாய்க்கு 5 lakhs வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரீட்டெயிலுக்கு அவங்க மென்ஷன் பண்ணலை, என்னன்னு தெரில. ஸோ இதில் ஆங்கர் போர்ஷன் சைஸ் வந்து 173 crores அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. IPO டேட் நான் சொன்ன மாதிரி ஜூலை 10 to 14, 15 tentative allotment, இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் ஜூலை 16, கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் வந்து 16, டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து 17. ஸோ இது வந்து அந்த IPOவில் அவங்க கொடுத்த அப்டேட்டு. ரீட்டெயிலுக்கு மினிமம் வந்து ஒரு லாட்லேருந்து மேக்ஸிமம் 13 லாட்டு. ஒரு லாட் அப்ளை பண்ணணும்னா 14,652 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இது போக நீங்கள் கவனிக்க வேண்டியது அவங்களோட 31 March 2025 அசட் ரெவன்யூ. ஆக்சுவலி அசட்ஸ் வந்து 4,650 கோடி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஏரான பேசிஸ்லேயும் லாஸ்ட் 2 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் தான் இருக்குது. ரெவன்யூ 1,409 கோடியாக இருக்குது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 63 கோடி பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா மைனஸில் நடக்குது. எபிட்டா வந்து 857 கோடியாக இருக்குது, நெட்ஒர்த் 107 கோடியாக இருக்குது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 4.69 crores இருக்குது. டோட்டல் பாரோயிங் 397 கோடியாக இருக்குது. பட் இது குறைஞ்சிருக்குது 23 24 கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட் நீங்கள் கேட்டிங்க, அப்டேட் பண்ணியிருக்கிறேன். பட் நான் இதை வந்து அப்ளை பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டதை பார்த்தா நானே அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஒரு நண்பர் வந்து 289 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு நான் கன்சிடர் பண்ணேன். 1592 ஷேர் கன்சிடர் பண்ணியிருக்காரு. எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. அது வந்து நம்ம பழக்கத்திலே கிடையாது. ஸோ லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது, அதை தான் நான் சொல்லுவேன். பட் என்னோட ஒப்பீனியன் இப்போதைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது
உங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஆனால் இப்போதைக்கு அது மீண்டு வர்றதுக்கு 2 to 3 quarters டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்க முடிஞ்சுன்னா அது ஓகே. பட் ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 280 இருக்குது இன்றைக்கி லாஸ்ட் மார்க்கெட்டில். ஃப்ளாட் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது மாதிரி பல்க் பையிங் அவாய்ட் பண்ணி இப்போ ரிசல்ட்ஸ் வரும், அந்த டைமில் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வருது, ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 10% 20% விழுது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவோம். அதே நீங்கள் 10 ஷேர் 15 ஷேர்னு போகும்போது இறங்க ஸ்லோவாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் 1500 ஷேர் மேலே வாங்குறது ரிஸ்க்கான முடிவாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ஹெச்எல் டெக்னாலஜிஸ். ஆக்சுவலி ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 1633 இருக்குது. 25 டைம்ஸ் மேலே பி ரேஷியோ இருக்குது. அது மாதிரி இன்ஃபோசிஸ் எடுத்து பார்த்தா 1594 இருக்கிறாங்க. 1.5% விழுந்துருந்துச்சு. இதுவும் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இன்ஃபோசிஸ் என்னோட லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணது 1200 சம்திங்கில் யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ரேஞ்சில் தான் பண்ணேன். ஒரு 1300 கீழே போகும் பட்சத்தில் இன்ஃபோசிஸில் பார்க்கலாம். ஹெச்எல் டெக்னாலஜிஸும் கொஞ்சம் இறங்கிட்டு ஒரு 200 to 250 ருபீஸ் இறங்குச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரில. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் போராக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா டிவிடெண்டை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் நான் ஷேர் ஹோல்ட் பண்ணலை, அதனால் எனக்கு அது க்ளீனாக எப்போ கிரெடிட் ஆச்சுலாம் தெரில. பட் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அது கிரெடிட்டட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, எனக்கு ஆகலைன்னு சொல்லி. நீங்கள் வந்து மெசேஜை செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து அது கிரெடிட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது 38.90 காசில் இருக்குது. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் 20K லாஸ், ஆவரேஜ் பே 62 அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மார்க்கெட்டில் அது 38 இருக்குது. இவர் கன்சிடர் பண்ணது வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இதில் நான் 24 கன்சிடர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு 24 கன்சிடர் பண்ண பங்கு இப்போது 38 ட்ரேட் ஆகுது. ஆனால் ரொம்பவே வேல்யூ அதிகமாக இருக்கும்போது கன்சிடர் பண்ணால் இது மாதிரி தான் நடக்கும். பட் என்னோட ஒப்பீனியன், நீங்கள் 20K லாஸில் இருக்கீங்கன்னா ஹோல்ட் மட்டும் தான் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள். ஐடிசி டிவிடன் நான் நிறைய வாட்டி சொல்லிவிட்டேன். ஐடிசியோட டிவிடன் வந்து ஜூலை 28 31 அந்த நாட்களுக்குள்ளே கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வாட்டி அப்டேட் பண்ணியாச்சு. மறுபடியும் கேட்காதீங்க. ட்ராவல் ஃபுட் சர்வீஸோட ஐபிஓ வந்து ஜூலை 14 லிஸ்ட் ஆகுது. ஸோ இது லிஸ்டிங் ப்ரைஸஸ், அதாவது எந்த ரேஞ்சுக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். 1108 லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 1000 1045 அந்த ப்ரைஸ், 1045 1100 தான் ப்ரைஸ் பேண்டு. ஸோ இப்போ 1108 லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் அப்ளை பண்ணலை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி. மண்டே தான் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து ட்ராவல் ஃபுட் சர்வீஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பேஸ்ட் ஸ்டாக்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் கன்சல்டன்சி அந்த ரேஞ்சில் அந்த கம்பெனி இருக்குது. ஸோ இவங்க வந்து 29:50 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கிட்டலாம் அந்த ஷேர் இருக்குதுன்னு தெரில. நான் வந்து எதுக்கும் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். ஏன்னா 29:50 29:50னா 29 ஷேருக்கு 50 ஷேர் போனஸ் ஆட்டு வராது. 50 ஷேருக்கு 29 ஷேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷேர் ஆட்டு போனஸ் ஆட்டு உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இந்த கம்பெனியோட நேம் வந்து ஃபோக்கஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன். 29:50 போனஸ் கொடுக்குறாங்க. இதோட மார்க்கெட் கேப் ஜஸ்ட் வந்து 69 crores தான் இருக்குது. ரொம்பவே ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஸோ ஆக்சுவலி நீங்கள் 50 ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு 29 ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் ஷேர் கிடைக்கும். அப்போ 79 ஷேராக மாறும். அதாவது 29:50 அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ஜூலை 14 போர்ட் மீட்டிங்கும் இருக்குது, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்குது. அதில் சில அப்டேட்ஸு சொல்லுவாங்க, அது எப்போ உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லி. ஆக்சுவலி ரெக்கார்ட் டேட் ஜூலை 21 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எலிஜிபிலிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஜூலை 17 சொல்லியிருக்கிறாங்க. இது போக இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தா 150 இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 3.5% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 வீக் ஷேர் ப்ரைஸ், அதாவது அந்த ஹை லோன்னு பார்க்கும்போது 50 ஹை பக்கம் தான் இருக்குது 150 லோங்கிறது 62 சம் டைம் ஆஃப் பீரியடில் 600% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இந்த ஷேர் அலாட்மெண்ட் ஆகுறது ஆகஸ்ட் 19 அலாட்மெண்ட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, போனஸ் ஷேர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பால் அப்படிங்கிற ஒரு பங்கு, அதாவது இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்கு. இவங்க வந்து ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்லேஷனே 1400 கோடி தான் இருக்குது. இதை டெலகிராம் சேனலில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஸ்க்ரீன்ஷாட்டோட. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1137 இருக்குது. ஹைனி பார்க்கும்போது 1500 மேலே போயிருக்கு. லோன் பார்க்கும்போது 836. ஸ்டாக் பி 18 டைம்ஸ் தான் அர்னிங்ஸில் இருக்கிறாங்க. புக் வேல்யூவோட பார்த்தீங்கன்னா இது டவுனில் தான் ட்ரேட் ஆகுது. புக் வேல்யூ 1800 இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா, நான் அன்றைக்கி தான் ஸ்க்ரீனர் எடுத்து பார்த்தேன். ஸ்க்ரீனரில் பார்க்கும்போது கம்பெனி டெட் ஃப்ரீ 0.63 டைம்ஸ் தான் புக் வேல்யூவோட ட்ரேட் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து இவங்களோட மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1529 crores, அதாவது 1529 கோடி மார்க்கெட் வேல்யூ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்.
ஆனால் மார்க்கெட் கேப் 1418 கோடி தான் இருக்குது. ஸோ இது இந்த கம்பெனியில் வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே இவ்வளோ இருக்குது, மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ இருக்கும்போது ஸ்டாக் ப்ரைஸ் மேபி மேலே போகலாம். ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் லாஸ்ட் 5 இயர்ஸில் சேல்ஸ் க்ரோத் வந்து ஆவரேஜாக 8% தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 30% இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸ் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4% தான் இருக்குது. இவங்களுக்கு இன்கம் அதர் இன்கம்ல வந்து ஒரு 44 கோடி வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது ஆவரேஜாக சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 193 crores, 190 crores, 212 crores, 189 crores அந்த ரேஞ்சில் அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 21, 23, 16 அடுத்து 24 ஆவரேஜாக நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. பெருசாக க்ரோத் இருந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி இயர் ஆன் இயர் பேசிஸில் ஃபுல் இயர் பேசிஸில் எடுத்து பார்க்கும்போது 23 708 கோடி, 741 கோடி, 789 கோடி ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 57 crores, 74 அடுத்ததும் 74 அடுத்து 84 crores அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பங்கு வந்து என்கிட்ட கிடையாது, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. பட் ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் கம்பெனி வந்து ரேப்பிடாக ரிட்டர்ன்ஸ் தருமாங்கிறதெல்லாம் என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஃபண்டமெண்டலி கம்பெனி வந்து பெட்டராக தான் இருக்குது, பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில சிஓஸோட சேலரியை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்கோட சிஓ இருக்கிற அசோக் வாஷ்வானி இவர் வந்து 12.95 crores ஃபினான்ஷியல் 25ல அவரோட சேலரியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக இருந்த சாந்தி ஏகாம்பரம், அதாவது கோட்டக் மஹிந்திரா பேங்கில் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர் இருந்த சாந்தி ஏகாம்பரம் 6.62 crores ஃபினான்ஷியல் 25ல அவருக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஹோல் டைம் டைரக்டர் ஜெய்தீப் ஹன்ஸ்ராஜ் அவர் வந்து 49.35 lakh ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. ஃபார்மர் ஜாயின்ட் எம்டி கேவிஎஸ் மணியன் வந்து 73.56 lakh வந்து பார்த்தீங்கன்னா 1 month ஸ்டிண்ட், அதாவது ஃபினான்ஷியல் 25 1 month பீரியடில் அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஷேர் ஃபினான்ஷியல் 25ல 21% மேலே போயிருக்கு. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் 9% மேலே போயிருக்குது. அது இல்லாமல் எம்ப்ளாயிக்கான அந்த ரிமியூரேஷன் சொல்லுவாங்க, அது 13 லட்சத்துலேருந்து ஃபினான்ஷியல் 24ல் 12 lakhs இருந்தது, இப்போ 13 lakhs ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸும் 15.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஃபண்ட்ரைசிங் பிளானில் இருக்கிறாங்க. ஸோ டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஈக்விட்டி மூலமாட்டு நாங்கள் ஃபண்ட்ரைசிங் பிளானில் இருக்கிறோம்னு சொல்லி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. GTPL ஹேத்வே அதோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 27% விழுந்திருக்கு, 10 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 7% விழுந்திருக்கு, 112 கோடி. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 909 கோடி பண்ணியிருக்காங்க. கேபிள் டிவி பிஸ்னஸ் வந்து 301 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இது மார்ஜினலி விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து அவங்களோட ப்ராட்பேண்டு 5 ரூபாயாட்டு இருக்குது, அதாவது 5 ரூபாலேருந்து இப்போ 465 ரூபாய்ட்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 410 GB யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவ் கேபிள் டிவி சப்ஸ்கிரைபர் 9.6 மில்லியனாக இருக்குது, இதுவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50,000 நியூ ஹோம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கனெக்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது GTPL ஹேத்வே கொடுத்த அப்டேட். அதானி கிரீன் எனர்ஜி 1209 கோடி வாரன் கன்வென்ஷன் மூலமாட்டு அர்டோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் லிமிடெட் அவங்களுக்கு வாரன் கன்வர்ஷன் மூலமாட்டு 1250 கோடி 209 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பர் என்டர்பிரைசஸோட போர்டு வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2500 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க ஒரு ரீசொல்யூஷன் பிளானுக்கு. இது வந்து ஆம்பர் என்டர்பிரைசஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகியோட சேல்ஸ் அப்டேட் எடுத்து பார்த்தேன். ஸ்மால் அண்ட் கார்ஸு மிடில் அண்ட் கார்ஸில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 4 ஹை அண்ட் கார்ஸோட சேல்ஸ் தான் நல்லா இருக்குது. ஒன்று டிசைரு, இன்னொன்று பிரெஸா, இன்னொன்று வந்து ஃப்ரெனக்ஸு, இன்னொன்று வந்து இன்விக்டோ, சியாஸ். இந்த கார் மட்டும் தான் பாசிட்டிவ் ரேஞ்சில் சேல்ஸ் ஆகிருக்கு ஜூன் 2025ல். டிசைர் வந்து ஒரு 15%, அதாவது 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது. பிரெஸா 10% க்ரோத் காமிச்சிருக்கு. எர்டிகா 11% விழுந்திருக்கு. ஸ்விஃப்ட் 19% விழுந்திருக்கு. வேகனார் 6% விழுந்திருக்கு. ஃப்ரெனக்ஸ் ஒரு 1% பாசிட்டிவ் காமிச்சிருக்கு. ஈகோ 13% விழுந்திருக்கு. பலினோ 39% காலி. கிராண்ட் விட்டாரா 29% விழுந்திருக்கு. விட்டாராவே 29% விழுந்திருக்கு. ஆல்டோ 35% காலி. சிலிரியோ 31% விழுந்திருக்கு. XL6 39% விழுந்திருக்கு. இக்னிக்ஸ் 41% விழுந்திருக்கு. எஸ்ப்ரெஸோ 15% விழுந்திருக்கு. சியாஸ் 79% க்ரோத்து. ஜிம்னி 22% விழுந்திருக்கு. இன்விக்டோ 106% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் 13% அவங்களோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டெல் வந்து ஃப்ரெஷ்ஷாட்டு நாங்கள் 2400 பேர் வந்து அடிஷ்னலாட்டு லே ஆஃப் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. 4000 பேரை வந்து மிட் ஜூலையில் வந்து லே ஆஃப் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து இன்டெல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட சேல்ஸு. இதில் ஸ்கார்பியோ 3% க்ரோத் காமிச்சிருக்கு. தார் ப்ளஸ் ராக்ஸு அது 77% வளர்ச்சி, ஆனால் அது நல்ல சேல்ஸ் ஆகுது. பொலிரோ 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. XUV 3XO 16% விழுந்திருக்கு. XUV 700 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. XUV 9e வந்து இந்த மாதம் தான்
2808 சேல்ஸ் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல growth தான். BE6 1203 சேல்ஸ் ஆயிருக்கு. XUV 400 EV வந்து 56% விழுந்திருக்கு. மாராசோ அது வந்து 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆட்டு 18% மஹேந்திராவோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் GLS AMG அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 1.40 crores, அதாவது 1,40,00,000 இன்க்ரீஸ் 1,40,00,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மெர்சிடிஸ் பென்ஸ் கொடுத்த அப்டேட். அது இல்லாமல் லாஸ்ட் அவங்களோட சேல்ஸும் Q1 ஃபினான்ஷியல் 2026 4238 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 10% பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்கு. அதானி போர்ட்ஸ் வந்து கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட்டு கூட கை கோர்க்குறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது குமாரா டூ லீக் கார்டன் கொல்கத்தாவில் வந்து அந்த ரெசிடென்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த மெமரம் ஆஃப் அதாவது ஜாயின் பண்ணியிருக்காங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது அதானி போர்ட்ஸு கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. NLC இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யா கம்பெனி கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அதாவது லித்தியம் சோர்சிங் பண்ணுறதுக்கு. லித்தியம் அது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ரஷ்யன் கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தை பண்ணி ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி மாலி அந்த மாதிரி ஏரியாவில் லித்தியம் பிளாக் ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரஷ்யாவை சேர்ந்த கம்பெனியோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா க்ளீன் எனர்ஜி டிமாண்டை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்விக்கி வந்து 150 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ESOPன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இது 2024 ESOP பிளான். இது ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.